தூங்காவனம் ஸ்லீப்லெஸ் நைட்ஸுங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் படத்தை தழுவி எடுக்கப்பட்ட தமிழ் படம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு நிகராக இருக்குது. இந்த படத்தை உலகநாயகன் கமலஹாசனை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் கமல்ஹாசன் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியல் லுக்கில் ஐ மீன் ரொம்ப சினிமாத்தனம் இல்லை, எதுவும் இல்லாமல் நேச்சராக ஒரு என்சிபி ஆஃபீஸர் ஐஆர்எஸ் ஆஃபீஸரை அப்படி கண்முன்ன நிறுத்துறாரு. ரொம்ப அருமையான அவர் த்ரூ அவுட் த மூவி அவரோட ட்ராவல் ரொம்ப நீட்டாக படமாக்கப்பட்டிருக்கு. அவரும் அதை புரிஞ்சு நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம பெருசாக சஜஸ்ட் பண்ண இல்லை கமெண்ட் பண்ண ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாகவே நீட்டாக பண்ணியிருக்காரு படத்தில். நிறைய சீன்ஸ் ஃபுல்லாக ஒரே ஒரு ஆக்சுவலாக அந்த படம் ஓவராலாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு நைட்டில் நடக்கிற கதை தான். ஸோ அதை ரொம்ப அருமையாக ஒரு சலிப்பு போர் இல்லை எதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு கமல். அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரிஷாக்கு இது 50வது படம் ஓவரால் தமிழ் தெலுங்கு எல்லாம் சேர்த்து. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் த்ரிஷாக்கு நார்மல் பெருசாக ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி தோணுச்சு. பட் இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா த்ரிஷா இதேமாரி ஒரு ரோல் அவங்க கரியரில் பண்ணலை. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபைட்லாம் இருக்குது அவங்களுக்கும் கமல்ஹாசனுக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ த்ரிஷாவோட அந்த ஃபைட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஒரு ஹைலைட்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு. மூணாவது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட வில்லன்ஸ் 3 பேர் இருக்காங்க. பிரகாஷ்ராஜ், கிஷோர் அண்ட் சம்பத். பிரகாஷ்ராஜ் விட்டல் ராவ்னு ஒரு கேரக்டரு, அந்த ட்ரக்கு கடத்துகிற கேரக்டர். அவர் வழக்கம் போல் நம்ம போக்கிரி அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் பிரகாஷ்ராஜோட ஆக்டிங் இதே ஜேனரில். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் காமெடி சென்ஸோட ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிஷோருக்கு அந்த லுக்கு, அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ஆப்டாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப அருமையான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு கிஷோர். சம்பத் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போது நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். அவரோட வாய்ஸ், அவரோட மேனரிசம் எல்லாமே இந்த ரோலுக்கு ஆப்டாக சூட் ஆகிருக்கு. அவர் ஒரு லோக்கல் தாதாவாக வராரு. ஸோ அந்த 3 வில்லனும் மெயின் வில்லன் இந்த படத்தில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு தக்கன கேரக்டர்ஸும் அதில் இருக்குது. அவங்க எக்ஸ்ட்ராவாக திணிக்கல எதுவும். ஸோ அந்த கதையோட ஓட்டத்தில் அவங்களும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கேரக்டரைசேஷன் இவங்க 3 பேரும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உள்ள. ஈவன் ஜெகன் இருக்கார், அவங்க உமா ரியாஸ் இருக்காங்க, சந்தான பாரதி ஒரு சின்ன ரோலுக்கு வராரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்படி நிறைய பேர் லைக் மதுஷாலினி அவன்னிவனில் வந்தாங்க, அவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. ஃபர்கட் டு மென்ஷன் ஆஷா சரத் கமலோட ஒய்ஃப் ரோல் பண்ணுறாங்க. ஸோ த்ரூ அவுட் த மூவி ரொம்ப கலர்ஃபுல்லாக லொக்கேஷன்ஸ் எதுவும் இல்லாட்டி கூட கேரக்டர்ஸை வச்சு அதை இது பண்ணிடுறாங்க. ஸோ எல்லா கேரக்டருமே அவங்கவுங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே. படம் ஸ்டார்டிங் அப்படி மெதுவாக அப்படி போகிற மாதிரி இருக்குது. என்னன்னா இது ஒரு சவுண்டு இல்லை ஒன்றும் இல்லை, அப்படி அமைதியாக இருக்குது. கமல்ஹாசன் மூவி டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது, வேகாக இருக்குதுன்னு நம்ம நினச்சோம். பட் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயோட ஸ்பீடு நம்ம த்ரூ அவுட் த மூவி டக்குன்னு இன்ட்ரோல் முடியுது. அதுக்கப்புறம் வந்தால் ஸ்பீடாகவே தான் போகுது தவிர ரொம்ப போர் அடிக்கலை, எதுவுமே இல்லை. ஸோ அந்த படத்தோட ஸ்பீடுக்கு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப முக்கியமான ரோல். அது நான் டேரக்டரே பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன். பட்டு உலகநாயகனே அந்த ஸ்க்ரீன் ப்ளே பொறுப்பை ஏற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அதேமாதிரி டேரக்டரையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். ராஜேஷ் எம் செல்வானுங்கிறது ஒரு 10-15 வருஷமாக கமலோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். ஸோ அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் கமல். அவர் ஓன் ப்ரொடக்ஷனில் அவரை நடிக்க வச்சுருக்காரு. அருமையாக ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஈவன் தோ இட்ஸ் ஐ ரீமேக் ஃபில்ம், இட்ஸ் டன் அ ஜஸ்டிஸ். அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படம் ஈவன் தோ கோகுலம் மூவிஸு, ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல்லாம் போட்டால் கூட பெரிய செலவுலாம் கிடையாது இந்த படத்துக்கு. ஏன்னா நைட் லைஃப் தான் எடுத்திருக்காங்க ஒரு பப் மாதிரி ஒரு இடத்துல.
அதிலேயே முடிஞ்சது. பெரிய லெவலில் செலவுங்கிறது எனக்கு என்னமோ ஒன்றுமே தெரில. ஏன்னா சாங்ஸுக்கு அவுட்டோர் ஷூட்டிங்ஸ் போல் எதுவுமே இல்லை. சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோலையும் ஐ திங்க் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்லேயும் வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா இவ்வளோ இவ்வளோ பெரிய 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 பட்ஜெட் படங்கள் கூட வெற்றியடையாமல் மக்களுக்கு பிடிக்காமல் இருக்க டைமில் இதேமாதிரி ஒரு மினிமம் பட்ஜெட் ஃபில்ம், அதுவும் மெயின் விஷயம் என்னென்னா 38 நாளில் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. 38 நாளில் ஷூட்டிங் பண்ணி இவ்வளோ அருமையான ஒரு ஸ்பீடு படத்தை கொடுத்ததுக்கு உண்மையிலே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட டயலாக்ஸ் வந்து ரொம்ப டயலாக்ஸ்னு சொல்ல முடியாது. பட் அந்த கமலும் அவங்க பையன் நான் நடிச்சிருக்கேன், அமன் அப்துல்லான்னு ஒரு பையன், அவனும் நல்லா நல்லா பண்ணியிருக்காரு பையன். அவரும் கமலும் பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய டைலாக்ஸ் குறிப்பிடும்படியாக இருக்குது. அப்புறம் தான் யாரடா டைலாக் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது நம்ம சுகா பண்ணியிருக்காரு. பாபநாசமில் டைலாக் பண்ண சுகா அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இந்த படத்துக்கு நெகட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா கமலோட கேரக்டர் வந்து கரெக்டாக இன்னும் தெளிவாக பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்கும்போது அவரோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஆஸ் பர் படம் இப்போதைக்கு உள்ளது வந்து கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க எதுக்கு டிவோர்ஸ் ஆனாங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. ஏன்னா ஆஷா சரத்தும் அவங்களும் டைவோர்ஸாக தான் காமிக்கிறாங்க. அடுத்த நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, இது நான் பாமர மசாலா மூவி ரசிக்க நான் சொல்கிறேன். நோ அவுட்டோர் ஷூட்டிங். ஒரு கண்ணுக்கு குளிச்சா ஒரு 4 இடம் இல்லை தேட்டரில் பார்க்கும்போது, படத்தில் பார்க்கும்போது ஒரே இடத்துல. ஆனால் அதுலேயும் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. இருந்தாலும் ஒரு தமிழ் சினிமா ரசிகனா அங்கே ஒரு இடம் வேறு வேறு லொக்கேஷன்ஸ் காமிச்சிருந்துருக்கலாம். ஈவன் தோ ஹாலிவுட் தரத்தில் எடுத்தால் கூட அவுட்டோரில் கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆதங்கம். அடுத்த நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் சாங்ஸ் இல்லை. அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தான். ஏன்னா சாங்ஸ் இல்லாமே ஒரு படம் பண்ணுறது வந்து கமல்ஹாசனை தவிர யாராலையும் முடியாது. ஏன்னா குருதி புனலில் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. ஸோ கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவ் தான். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது படத்தில். அதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் பாசிட்டிவில். ரொம்ப அருமையான பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து இன்னும் 2-3 சாங்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு இது. அதுக்கு என்ன ரீசன் நான் இப்போ அடுத்ததில் சொல்ல வரேன். அடுத்த நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட லென்த்து. ரொம்ப ஷார்ட் ஃபில்ம். இட்ஸ் அரவுண்ட் 126 minutes. தட் மீன்ஸ் ஒரு 2 hours தான், ஆல்மோஸ்ட் 2 hours தான் வந்து படத்தோட லென்த்து. ஸோ இது வந்து யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரசிகர்களுக்கு இல்லை. ஏன்னா தேட்டர் ஓனர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 10 மணிக்கு ஷோ அப்படின்னு போனோம். பட் படம் போட்டது வந்து 10:25க்கு. அது வரைக்கும் எல்லா ஆடு இது வரைக்கும் நம்ம பார்க்காத நிறைய ஆட்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். அதுவே மக்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கமல் இந்த படத்தோட இன்டர்வலே வச்சுருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஹாலிவுட் மூவி மாதிரி இன்டர்வலே இல்லாமல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஒரு கதவு டங் டங் தட்டுதாரு, அதோட இன்டர்வல்னு முடிச்சிடுறாங்க. அது எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேபி தேட்டர் ஓனர்ஸை திருப்திப்படுத்துறதுக்காண்டி தான் இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து டிக்கெட் ரேட்டோட அவங்க ஸ்நாக்ஸில் தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ அது வந்து அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 minutes கேப் விடுறாங்க. நார்மலாக 10 to 15 minutes தான் எல்லா படத்துக்கும் விடுவாங்க. ஸோ இந்த 2 மணி நேரம் அந்த மூவி 2.5 மணி நேரம் இல்லாமல் இருந்ததுனால வந்து ½ an hour வந்து அவங்களோட கமர்ஷியல் பிஸ்னஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 2 சாங்ஸ் வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஏக்கம் எனக்கு. பட் ஓவராலாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு அட்டம்ப்ட்டு. இட்ஸ் லைக் ஏ ஹாலிவுட் மூவி. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து டெஃபினட்டாக கமல்ஹாசன் ஒவ்வொரு கட்டத்துலேயும் வேறு வேறு இதுக்கு கொண்டு போவார். ஏன்னா உண்மையிலே ரியலாக வந்து ஒர்த் வாட்ச் ஃபில்ம். இட்ஸ் அ கிளாஸி என்டர்டைனர் இன் த சென்ஸ் த்ரில்லர் என்டர்டைனர்னு சொல்லலாம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தூங்காவனம் அண்ட் டீம். தேங்க்யூ.